பௌர்ணமி வனம் 147வது பௌர்ணமி வனம் குரோதி வருஷம் மாசி மாதம் 29வது நாள் வியாழக்கிழமை. நூற்றி 47வது மாத மயிலை கைலை பௌர்ணமி பக்தி வனம். டாக்டர் ஏவி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நரம்பியல் துறை மருத்துவர், நியூராலஜிஸ்ட் கலந்து கொண்டு பக்தி பஜன் பிரெயின் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார். ஹர ஹர நம பார்வதீபதே, ஹர ஹர மகாதேவ. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. பக்தர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வலம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. 147வது மாத கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வலம், சித்தர்கள் வலம் வருகின்ற கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வலம். பக்தி வலம் வருவோம், வளம் பெறுவோம், வளமடைவோம். மாடவீதிகளின் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வலம். இன்று மாலை 7 மணிக்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஏவி சீனிவாசன் அவர்கள் பக்தி பஜன் பிரெயின், பக்தி பஜன் மூளை என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஹர் ஹர் மகாதேவ், 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 ஹர் ஹர் மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்தர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வலம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. 147வது மாத கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வலம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் மாலை 7 மணிக்கு ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவில் உட்பிரகாரம் மற்றும் தேரோடு வீதியாம் 4 மாட வீதிகளில் கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வலம். பக்தி வலம் வருவோம், வளம் பெறுவோம், வளமடைவோம். 147வது மாத கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வலம். ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவில் உட்பிரகாரம் மற்றும் தேரோடு வீதியாம் 4 மாட வீதிகளில் கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வலம். மாட வீதிகளின் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வலம். தற்போது நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஏவி சீனிவாசன் அவர்கள் பக்தி பஜன் பிரெயின், அதாவது பக்தி பஜனை மூளை என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். அனைவரும் வருக, இறையர்கள் வருக. நம்ம கோயிவா வந்திருக்காங்க, அவங்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிறிய குறிப்பு எல்லாருக்கும். முதல்ல டாக்டர் ஏவி சீனிவாசன் பேசுவதற்கு முன்னாடி பௌர்ணமி பக்தி வலத்தின் உறுப்பினர் அவர்கள் ஈவோ அவர்களிடம் ஈவோவுக்கு மரியாதை செய்வார். ஜெயசஞ்சனோட ஈவோ சொல்றார். ஜெயசன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். 147வது பௌர்ணமி பக்தி வலம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டீம் பண்ணிகிட்ருக்கு. என்னோட ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ் டீம். இன்றைக்கி நம்ம சார் ஸ்ரீனிவாசன் சார் பக்தி பஜன் பிரெயின் அதை பற்றி நம்மளுக்கு மெடிக்கல் மூலமாக அந்த பக்தியும் பிரெயினும் பஜனும் ஒரு கனெக்ஷனோடு நம்மளுக்கு சொல்லக்கூடாது. ஸோ எல்லா டிவோட்டிவ்ஸும் பொறுமையாக இதை கேட்டு அதை அனுபவிக்குமாறு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பக்திநாதத்தை பற்றியும் டாக்டரை பற்றியும் சரி அறிமுகம் டாக்டர் உமா மகேஸ்வரி.
அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜேசி மேடத்துக்கு தான் சொல்லணும். அவங்க மட்டும் இல்லாமல் நம்ம விஜிலன்ஸ் குரூப், நம்ம கேர் விஸ்வநாதன் அவங்களோட குரூப்பும் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பௌர்ணமி வளம் வந்து 2013 வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிச்சது. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பௌர்ணமி அன்னைக்கும் சாயந்தரம் 7 மணிக்கு நம்ம பக்தி வளம் ஆரம்பிக்கிறோம். 4 மாட வீதிகளும் பிள்ளையார்லேருந்து சண்டிகேஸ்வரர்லேருந்து 63 நாயன்மார்களும் நமச்சிவாய சொல்லிட்டு வந்த 4 மாட வீதியிலையும் நம்ம வளம் வரும். இருக்க நாளுக்கு நாள் நம்ம பெருகிட்டு இருக்கோம். அதுபடி ரொம்ப சந்தோஷம். நம்ம ஸ்ரீனிவாசன் நான் மாமா தான் கூப்பிடுவேன். எனக்கு ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். நான் ஒரு பேஷண்ட்டாக போனேன். அவரோட ஃபஸ்ட்டு ஒரு அட்வைஸே என்னென்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது ஃபீஸில் போய்ட்டோம். அவர் எடுத்தோடனே சொன்ன விஷயம் என்னென்னா, அம்மா ஃபீஸ் இங்கெல்லாம் கொஞ்சம் அதிகம், வியாழக்கிழமை குருவாரம் வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அது அந்த மாதிரி ஒரு டாக்டரை நான் பார்த்ததே இல்லை. எடுத்த உடனே ஃபீஸ் இவ்வளோன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க சொன்ன உடனே வியாழக்கிழமை அன்னைக்கு ஃப்ரீயாக பார்க்குறோம், யார் வேணும்னா இதில் வாங்கன்னு சொன்னாங்க. அன்னிலேருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படியாவது இவரை கூப்பிடணும்னு. நம்ம கபாலியை கூப்பிட்டுட்டேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கபாலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி பௌர்ணமி. இன்னைக்கு எத்தனை பேர் கோவிலுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. கபாலிக்கு வந்து கம்பளி போட்டிருக்காங்க. குரு பூர்ணிமா பிளஸ் கபாலிக்கு வந்து கம்பளி போட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த மாசி மாசத்துல வர பௌர்ணமி மகம் அப்ப குளிருமா. கபாலிக்கே குளிர்ந்துன்னா அப்ப நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அதை விட பக்கத்துல ஜேசி மேடம், பக்கத்துல டாக்டர், எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு. அதனால நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். இப்போது கேர் விஸ்வநாதன் அவர்களும் நம்ம தினகர் சார் அவர்களும் நம்ம ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. போர்டு மறைக்காதீங்க. அப்படி இல்லை, இப்படி டாக்டர் ஏவி சீனிவாசன் அவர்கள் பக்தி, பஜன், பிரெயின் 3 பி அதை பற்றி உங்கள்கிட்ட உரையாற்றுவார். அதை தொடர்ந்து வழக்கம் போல் பக்தியுடன் தொடரும். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. ஸ்டாண்டிங் டாக்டர். முதல்ல மயிலை, கைலை, பௌர்ணமி, பக்தி வளம், இதில் என்னை பேச சொன்ன சமயத்தில் எனக்கு ஒரு பெரிய மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் நம்ம வந்து சயின்ஸையும், ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சயின்ஸ் அண்ட் ஃபிலாசபி ஸ்டார்ட்ஸ்ன்னுவாங்க. அது தப்பு. சயின்ஸ் blends with philosophy. That is the truth. ஏன்னா நம்ம விஞ்ஞானத்தின் மூலம் அஞ்ஞானத்தை வந்து நம்ம போக்கிக்கிறோம். அதுதான் முக்கியம். விஞ்ஞானமும் அவசியம், மெஞ்ஞானமும் அவசியம். இந்த ரெண்டும் சேர்ற இடம் கபாலீஸ்வரர், ஈஸ்வரர். ஏதாவது முக்கியமாக இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் அவர் வந்து பாபா மூலம் இங்கே ஒருத்தர் பாட்டு பாடுவார், விஸ்வநாதன் சார். அந்த பாட்டு வந்து அவர் வந்து 16 வருஷமாக பாபாவே ரிக்வெஸ்ட் பண்ணி பாட சொன்னவர். அவருடைய அந்த மியூசிக்கே தான் நம்ம வந்து பாடலாகவும், 2வது வகையில் பக்தியாகவும், 3வது வகையில் நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா பஜனை. இதை எப்படி மூளையோடு சேர்க்கிறதுன்றது நான் வந்து எம்பிபிஎஸ் காலத்துலேருந்து நான் அதை வந்து ரொம்ப படித்து தெரிஞ்சதில்லை. என்னென்னா, நம்மளுடைய உடலினுடைய சக்தி நீங்கள் எடுத்துனீங்கன்னா முதல்ல அவேர்னஸை சயின்ஸ்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவேர்னஸை முடித்து அடுத்தது வந்து இன்டெலிஜென்ஸும் நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சயின்ஸில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. 3வது இருக்கிறது தான் மனசு. அந்த மனசு வந்து மூளையை அடக்குமே ஒழிய மூளையால் மனசை அடக்க முடியாது. அந்த மனசு வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிற சமயத்தில் நம்மளால் இன்னும் சொல்ல முடியல. இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து பக்தியும் பஜனும் வந்து ஹெல்ப் பண்ணுறது. உங்களால்
ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து 50 மில்லி செகண்டில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இருக்கிற உலகம் ஃபுல்லாக இருக்கிற நியூரோ ரேடியாலஜி பார்த்திங்கன்னா 1000 மில்லி செகண்டில் தான் நம்ம வந்து பண்ண முடியுது. இப்போ அந்த 1000க்கு கீழே இருக்கிறதுனால நம்மளுடைய எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்னு இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் டெம்பரல் சீக்வன்ஸ் ஆஃப் தாட்னு சொல்லுவோம். ஸ்பேஷியல் இந்த பர்டிகுலர் ஃபோனை மேலே நான் கையை வச்சு பிடிக்கணும்னு நான் நினச்ச உடனே மூளையில் 5 பகுதி வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடு. அந்த 5 பகுதியும் வேலை செஞ்சால் தான் என்னால் பேச முடியும். அந்த பேசுறதுக்கு அந்த முதல்ல நம்ம தாட் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன நம்ம மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஞ்ஞானம் எங்கேயோ இருக்கு, நம்ம இன்னும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வேதத்தில் வந்து இந்த ஜீனை பற்றி வேதத்திலே அழகாக சொல்லியிருக்காங்க. இது வந்து சான்ஸ்கிரிட்டில் இருந்ததுனால யாருக்கும் தெரிஞ்சிக்க முடியல. இப்போ அது வந்து வெளியே வந்து ஒத்துன்ட்டாங்க. அதாவது வேதத்தில் இருந்தது உண்மையான ஜிஎன்ஏ, அதை பற்றி படிச்சுட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த சமயத்தில் தான் நம்ம முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பக்தி, அந்த பக்தி ஸ்வரூபத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த பக்தியினுடைய 3 பகுதிகள் என்னன்னா ஃபெய்த், ட்ரஸ்ட் அண்ட் ஆஸ் வெல் as கான்ஃபிடென்ஸ். இந்த 3 ஒருத்தருக்கு கொடுக்கணுன்னா பக்தி முக்கியம். இந்த பக்தியில் ஒன்று மிஸ் ஆனால் கூட நம்மளால் பக்தியோடு இருக்க முடியாது. அந்த பக்தியில் வந்து நம்ம கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிடும், நம்ம வச்சிருக்கிற பக்தி வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு. இதை வந்து என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது, ஒரு சுவாமிஜி வந்து சொன்னது சிவியர், அதுக்கு வந்து நமக்கு டிவோஷன் வேணும். அந்த டிவோஷன் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தால் டெஃபினட்டாக வந்து பக்தி வந்து முக்தியாகும். அது முக்தி அடையிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த பக்தியை பற்றி ஃபியூச்சர் சயின்ஸ் will definitely get back and then help us to understand what is what. Where are the neurons, where are the especially in brain areas. இப்போ தான் நம்ம வந்து ஓரளவுக்கு முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம பின்னாடி இனிமேல் திங்க் பண்ண வேண்டாம். இதுக்கு ஒரு சயின்ஸே இல்லை. பக்தியில் வந்து சயின்ஸ் பிரெயினில் ஆரம்பம். அந்த ஆரம்பத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபெய்த். இந்த ஃபெய்த் அண்ட் ட்ரூத்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அம்மா வந்து ட்ரூத், அப்பா வந்து ஃபெய்த். இந்த ரெண்டுமே சேரணும். அப்படி அந்த ஃபெய்த் அண்ட் ட்ரூத் இல்லைன்னா, எஸ்பெஷலி ட்ரூத் வித்தவுட் ஃபெய்த் யூ ஆர் பிளைண்ட், ஃபெய்த் வித்தவுட் ட்ரூத் யூ ஆர் டெஃப். இந்த ஃபெய்த் அண்ட் ட்ரூத்தை இணைக்கிற ஒரே பாலம் அன்பு. இந்த 3மே வந்து பக்தியில் வந்து நம்ம பசங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து டெஃபினட்டாக நல்லா நினைப்பாங்க. அப்போ ஒரு கேள்வி வருது, பக்தி இருந்தால் அப்போ எதுக்கு பஜன்? அந்த பஜன் என்ன பண்ணணும் நம்ம உடம்புலன்னு எடுத்துட்டீங்கன்னா, பஜன் வந்து சொன்னால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பஜன்? எப்படி வந்து பக்தியில் ஃபெய்த், ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் முக்கியமோ அதே மாதிரி பஜனில் முக்கியமானது வந்து முக்கியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வர்ஷிப், அண்ட் தென் செகண்ட் the homage, and third most important is the glorification of the diet and as well as the diet. டெய்ட்டியை வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து சிவனில் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு விஷ்ணுவில் எல்லாம், இன்னொருத்தருக்கு பிரம்மாவில் இருக்கலாம். ஆனால் 3 பேரும் கொண்டுள்ள ஒரே பஜன். அந்த பஜன் எடுத்துட்டிங்கன்னா அது 2 வகையாக பிரிக்கலாம். ஒரு பஜன் வந்து என்ன சொல்கிறோம்னா அதை கீர்த்தனம். பஜனில் வந்து all the people are not participating, audience only listen, only the group is singing. Whereas கீர்த்தனான்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது audience also participates in kirtan. This is the subtle difference between kirtana and as well as bhakti. பட் இந்த ரெண்டுமே எதிலிருந்து வந்ததுன்னா சாம வேதாலேருந்து வந்தது. இந்த சாம வேதம் வந்து நன்றாக இருக்கிற சமயத்தில் இதுதான் ரூட் ஆஃப் பஜன் அண்ட் ரூட் ஆஃப் கீர்த்தன். அண்ட் இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பக்தி, இந்த பஜன், இந்த ரெண்டு சேர்ந்ததுன்னா அதனுடைய மூளையினுடைய எஃபெக்ட் என்னன்னு ஒரு கேள்வி வருது. அந்த மூளையில் 86 மில்லியன் செல்ஸ் இருக்கு. இப்போ அந்த 86 மில்லியன் செல்ஸ்லையும் ஒவ்வொரு செல்லும் அதுக்கு சக்தி கொடுக்குற பேர் வந்து மைட்டோகாண்ட்ரியான்னு. இந்த மைட்டோகாண்ட்ரியா ஜீன் நமக்கு வந்து ஆம்பளைங்களுக்கு கொடுக்கறது வந்து பொம்பளைங்க அம்மா தான். அதனால தான் அந்த காலத்தில் மதரை எல்லாரும் சக்தி ஸ்வரூபான்னு சொன்னான்.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதர் வந்து கொடுக்குற சக்தியை வச்சு தான் அவனுடைய பையன் வந்து எனர்ஜியை யூஸ் பண்ணி அவன் வந்து இன்னொரு குழந்தைய உருவாக்குறான். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எஸ்பெஷலி தி சக்தி ஸ்வரூபம். இந்த சக்தி வந்து மூளையில் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது இப்போ எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா எண்ணங்களில் 2 எண்ணங்கள் இருக்குது. ஒன்று வந்து சப்கான்ஷியஸ் எண்ணம், இன்னொன்று கான்ஷியஸ். நம்மளுடைய என்டையர் ஆக்டிவிட்டி சப்கான்ஷியஸில் 75%லேருந்து 65லேருந்து 75%. வேறஸ் கான்ஷியஸ் வந்து 15லேருந்து 25%. மூணாவது நீங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு 2 முக்கியமான ஏரியா இருக்குது. ஒன்று வந்து பிட்யூட்ரி, இன்னொரு வந்து நாக்கு அதனுடைய மேலே. ஏன்னா உங்களுடைய வாயில் கடைசியில் அந்த எட்ஜில் நேராக மேலே போகிறது வந்து பிட்யூட்ரி பாடி. பிட்யூட்ரி இஸ் த மாஸ்டர் ஆஃப் த ஆர்கெஸ்ட்ரா அண்ட் நோட்ஸ் ஃபார் த மியூசிக் இஸ் தைராய்டு. ஸோ இந்த 2 சேர்ந்து இருக்கிற சமயத்தில் நம்ம எண்ணங்கள் நன்றாக இருக்கிறது, அந்த எண்ணங்கள் பக்தியாக மாறுகிறது, அது பஜனாக மாறுகிறது. அது அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பஜனையிலையும் நம்மளுடைய செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் பிரெயினில். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 விதமாக பார்க்கணும். நம்ம உடம்பில் இருக்கிற முக்கியமான நியூரான்ஸ், எஸ்பெஷலி இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கொடுக்குற ஏரியா வந்து 3 தான். ஒன்று வந்து டோப்பமின். அந்த டோப்பமின்னால தான் நம்ம சந்தோஷிக்கிறோம். அந்த டோப்பமின் ஏற ஏற சில ட்ரக்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கிறதுக்கு அதான் அந்த முக்கிய காரணம். அந்த டோப்பமின் செல்லை பெருசு பண்ணுறது இந்த பஜனை தான். அந்த டோப்பமின் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது. வெறும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அனலிட்டிக்கல் மைண்ட் கொடுக்கணும். அந்த அனலிட்டிக்கல் மைண்டு முடிஞ்சதுன்னா அப்போ அட்டென்ஷன் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஆகும். அந்த அட்டென்ஷன் நல்லா ஆச்சுன்னா நம்மளுடைய அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஒன்லி வே, ஈஸி வே நம்ம ஊரில் அந்த காலத்தில் பண்ணியிருந்தது பக்தியையும். அதே மாதிரி அவங்க முக்கியமாக வந்து சொன்னது என்னென்னா பஜன். கலியுகத்தில் பஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பக்தியும் பஜனும் சேர்கிற இடம் தான் வந்து அவனுடைய சந்தோஷத்தை கடைசியில் கொடுக்க போகுது. ஒவ்வொரு தனி மனிதனும் நரம்பியல் துறை எடுத்துக்கிற சமயத்தில் முக்கியமான 2 ஏரியா, ஒன்று பிட்யூட்ரி, இன்னொன்று நம்மளுடைய நாக்கு. இந்த நாக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற அந்த நாக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ஏரியாஸை போய் எஸ்பெஷலி சாஃப்ட் பேலட்டை தொட்டுதுன்னா டைரெக்டாக வந்து அது போய் பிட்யூட்ரியை தொடுவோம். அந்த பிட்யூட்ரியை தொட்டோம்னா நம்ம வந்து எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இதை வந்து பண்ணணும்னா இந்த 2மே வந்து ஒரு விதமான என்னை பொறுத்த வரைக்கும் பாராட்ட வேண்டிய ஒன்று. ஏன்னா நம்ம காலத்தில் இருந்த பழையவர்கள் இதை வந்து கண்டுபிடிச்சி ஒரு நிறைய பேர் இதை பற்றி நமக்கு வந்து பாரணும் ஜெயின் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக நீங்கள் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு நிறைய பேர் இருக்காங்க. துளசிதாஸ், மீராபாய், அந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி அந்த பஜன் பண்ணிட்டா நம்மளுடைய இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இஸ் ஆல்வேஸ் வித் ஃப்ளாஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஆல்வேஸ் வின்ஸ் த ரேஸ். இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பாடுற சமயத்தில் மனிதனுடைய மூளையை எட்டி அந்த மனிதனுடைய நியூரான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது, எஸ்பெஷலி பிரெயினில். ஒன்ஸ் நியூரான்ஸ் ஆர் இம்மீடியட்லி ஸ்டிமுலேட்டட், நம்மளுடைய சக்தி ஸ்வரூபம் நல்லா வந்து வேலை செய்யும். அதனால் எல்லாருமே இப்போ இருக்கிறவங்க பக்தியையும் எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ்லேயே இதை வந்து ஆரம்பிக்க வேண்டி ஆஸ் அ நியூராலஜிஸ்ட் ஐ ரிக்வெஸ்ட். அண்ட் எஸ்பெஷலி பக்தி அண்ட் பஜன் வந்ததுன்னா அதனுடைய 3வது பி, பிரெயின் நல்லா வேலை செய்யும், பிரமாதமாக இருக்கும். எல்லாத்துலேயும் அவங்க முதல்ல வருவாங்க. இதை வந்து நமக்கு வந்து சக்தியை கொடுக்குற இந்த சக்தி சொரூபத்திற்கு இவ்வளோ பேரும் வந்து அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க கொடுக்குற சக்தியை தான். ஏன்னா கடவுள் வந்து ஒரு ஆம்பளை மைண்டில் எஸ்பெஷலி ஜீனில் ஒரு காலம் உடச்சிடுறாரு. 2 தான் எக்ஸ் 60 காலை உடச்சா ஒய் தான் வந்து மேலாயிடுது, XY. அந்த ஒய்யை வந்து cannot give especially immune sexy, especially universal approval of for energy crisis. எனர்ஜி கிரைசிஸ் வராமல் இருக்கணும்னா நம்ம பாடியில், நாட் அவுட் சைட், நம்ம பாடியில் முக்கியமாக அம்மா கொடுக்குற அந்த சக்தியை எடுத்துகிட்டு அந்த அம்மாவும் அப்பாவும் நம்மளுடைய டீச்சர்ஸும் நம்மளுடைய முக்கியமாக மனைவிகள் எல்லாரும் ஒத்துழைத்து இந்த பக்தியையும் பஜனையும் நம்ம இந்த மாதிரி ஒரு பார்த்து கொடுத்தா முக்கியமாக நம்ம வந்து நாட்டில் மட்டும் இல்லை
வீட்டில் மட்டும் இல்லை அவங்களுடைய மனசுலையும் அமைதி நன்றாக இருக்கும். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா நம பார்வதி பதயே தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய் நர்த்தன விநாயக மூர்த்திக்கு ஜெய் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 ஆற்றங்கரை போரத்திலும் அரசமர நிழலிலும் ஆற்றங்கரை போரத்திலும் அரசமர நிழலிலும் வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் மேலும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் மேலும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் அவள் கடவை குண்டலும் அரிசி கொள் கட்டையும் அவள் கடவை குண்டலும் அரிசி கொள் கட்டையும் கவலையின்றி தின்னுவார் தன்னை மூடி தூங்குவார் கவலையின்றி தின்னுவார் தன்னை மூடி தூங்குவார் கலியுகத்தில் இந்தைகளை காண வேண்டிய அனுதினம் கலியுகத்தில் இந்தைகளை காண வேண்டிய அனுதினம் எளிதில் நீதி ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் நீதி ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய் விநாயக மூர்த்திக்கு ஜெய் மட்டிட்ட புன்னையங்கானல் மலமயிலை கட்டிட்டம் கொண்டான் கவாலி சலமமர்ந்தான் ஒட்டிட்ட பண்டின் ஒரு திறப்பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் ஹரஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா அண்ணாமலை வாசரே ஓம் சிவாய சங்கரா அருணாச்சலமூர்த்தியே ஓம் சிவாய சங்கரா அபிராமி நாயகரே ஓம் சிவாய கொஞ்சம் எல்லாரும் பின்னாடி வாங்க ஓடுக்கு சேர்ந்து வரணும் ஓடோட சேர்ந்து வரணும் தனாரீஸ்வரரே அப்படியே வாங்க அப்படியே வாங்க முன்னாடி வாங்க அக்னீஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா அஷ்டலிங்கமூர்த்தியே ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா ஆடும் பாம்பை அணிந்தவரே ஓம் சிவாய சங்கரா ஆதிசக்தி நாயகரே ஓம் சிவாய சங்கரா ஆதிபுரி ஈஸ்வரரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம்
शिवाय शङ्करा सर्वगमनवालरे ॐ शिवाय शङ्करा गङ्गयै तरितवरे ॐ शिवाय शङ्करा गङ्गाधीश पेरुमाने ॐ शिवाय शङ्करा ॐ शिवाय शङ्करा पार्वती मनवालरे ॐ शिवाय शङ्करा गणपतिயின் தந்தையாரே ॐ शिवाय शङ्करा कारणीश पेरुमाने ॐ शिवाय शङ्करा शशिधरणे सुन्दरेश ॐ शिवाय शङ्करा कपाली अप्परे ॐ शिवाय शङ्करा कपाली अपरे ॐ शिवाय शङ्करा कपाली अप्परे ॐ शिवाय शङ्करा कपाली अपरे ॐ शिवाय शङ्करा काशी विश्वनाथरे ॐ शिवाय शङ्करा काशी विश्वनाथरे ॐ शिवाय शङ्करा कालहस्ति अप्परे ॐ शिवाय शङ्करा शशिधरणे सुन्दरेश ॐ शिवाय शङ्करा कामाक्षीनादरे ॐ शिवाय शङ्करा शिवाय शङ्करा विशालाक्षीनादरे ॐ शिवाय शङ्करा शशिधरणे सुन्दरेश ॐ शिवाय शङ्करा वैकस्ति अप्परे ॐ शिवाय शङ्करा वैदीश्वर पेरुमाने ॐ शिवाय शङ्करा वेतृमानुरप्परे ॐ शिवाय शङ्करा एकाम्बरनादरे ॐ शिवाय शङ्करा कैलासनादरे ॐ शिवाय शङ्करा ॐ शिवाय नमः शिवाय ॐ शिवाय शङ्करा शशिधरणे सुन्दरेश ॐ शिवाय शङ्करा सदाशिव मूर्तिये ॐ शिवाय शङ्करा चन्द्रमौळि अप्परे ॐ शिवाय शङ्करा चन्द्रमौळि अपरे ॐ शिवाय शङ्करा चन्द्रशेखर पेरुमाने ॐ शिवाय शङ्करा चन्द्रशेखर पेरुमाने ॐ शिवाय शङ्करा कट्टनाद पेरुमाने ॐ शिवाय शङ्करा चिदम्बर पेरुमाने ॐ शिवाय शङ्करा सोमनाथ पेरुमाने ॐ शिवाय शङ्करा सोमेश्वर पेरुमाने ॐ शिवाय शङ्करा ॐ शिवाय नमः शिवाय ॐ शिवाय शङ्करा ॐ शिवाय नमः शिवाय ॐ शिवाय शङ्करा त्रिशूलनादरे ॐ शिवाय शङ्करा पिल्लै नरराजरे ॐ शिवाय शङ्करा त्यागराजमूर्तिये ॐ शिवाय तिरुवट्टियुरप्परे ॐ शिवाय शङ्करा परमेश्वर पेरुमाने ॐ शिवाय शङ्करा भक्तीश्वर पेरुमाने ॐ शिवाय शङ्करा
பிரகதீஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா பிரம்மபுரி ஈஸ்வரரே ஓம் சிவாய சங்கரா நந்தீஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா நாகநாத பெருமானே ஓம் சிவாய சங்கரா நாகேஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா நீலகண்ட பெருமானே ஓம் சிவாய சங்கரா நீலகண்ட பெருமானே ஓம் சிவாய சங்கரா மல்லீஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா மல்லீஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா மருதீஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா மருந்தீஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா மகாதேவ பெருமானே ஓம் சிவாய சங்கரா மகாதேவ பெருமானே ஓம் சிவாய சங்கரா மகாலிங்க பெருமானே ஓம் சிவாய சங்கரா வெள்ளீஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா மாலீஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா விஸ்வநாத 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 பெருமானே ஓம் சிவாய சங்கரா வில்வநாத பெருமானே ஓம் சிவாய சங்கரா வில்வநாத பெருமானே ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய வாங்க சார் கம் கம் அரகர நம பார்வதி பதையே நாடுடைய சிவனே போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் சிவாய நம சிவாய அரகராய சங்கரா அரகராய சங்கரா சங்கரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா கபாலி ஈஸ்வரரே ஓம் சிவாய சங்கரா राम 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 जय श्री राम जय श्री राम जय श्री राम 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 जय श्री பௌர்ணமி வனம் 147வது பௌர்ணமி வனம் குரோதி வருஷம் மாசி மாதம் 29வது நாள் வியாழக்கிழமை